நீங்கள் இப்போ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, குவைத்லேயும் கல்ஃப்லேயும் வந்து இன்றைக்கி குவைத்தை நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாம் தமிழர்கள் வந்து எல்லாரும் அலைமாறி வந்து ஒரு ஸ்கூலில் நாங்கள் சேர்ந்து இந்த போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க, ரொம்ப பேர் இங்கே வந்துருக்குறாங்க, ரொம்ப பேர் வந்துருக்குறாங்க. அப்புறம் இன்றைக்கி அவங்க கோரிக்கை என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் இப்போ இந்த போராட்டம் நடக்கும். இப்போ சில நேரத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க. கரெக்டாக 10 மணிக்கு இங்கே ஆரம்பிக்க போகிறாங்க. போயிட்டு டைமில் அப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. நன்றி. திரும்பி நம்ம பார்க்கலாம். அடுத்த நாட்டிலே நமக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற நமது சகோதரர்களுக்கு நமது ஆதரவை தெரிவிக்கும் விதமாக இங்கே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இப்பொழுது இந்த குவைத்திலே தனிநபராக வாழ்விலே முன்னேறிய அடுத்த உடனே ஜல்லிக்கட்டு நமது உணர்வு என்று மதித்து வந்திருக்கக்கூடிய அன்பு அண்ணன் டாக்டர் ஹைதர் அலி அவர்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியில் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். தயவு செய்து உங்க காலில் வந்து கேட்கிற கீழே இறங்கிருங்க, நிக்காதீங்க. அமைதியா இருங்க. நம்ம வந்து அறப்போர் நடத்துறோம். ஹலோ, அறப்போர் நடத்துறோம். நம்ம அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. சென்னையில் நமக்காக மௌன போராட்டம். சென்னையில் நமக்காக, தமிழகம் எங்கும் நமக்காக சிறிது நேரம். அன்பு சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துல நம்ம இந்த கட்டணம் கொடுத்தா முடிச்சுட்டு நம்ம கலந்துக்கிறோம். கொஞ்சம் அமைதியா இருங்க. முக்கியமான விஷயங்களை பேசிட்டு நம்ம முடிச்சுக்கிடுவோம். ஏன்னா நம்ம வந்து இங்க குவைத்தில் வந்து நம்மளும் ஒரு தமிழர்கள் இங்கே இத்தனை பேர் இருந்து நடத்துறோம் என்பதற்காகத்தான் இப்போ இந்த கூட்டத்தை நடத்திருக்கோம். இந்த கண்டன போராட்டம் அறப்போர் போராட்டம். தயவு செய்து அதிகம், ஏன்னா இது நம்ம நாடெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்த போய் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இதற்கு முன்பதாக நம்ம வந்து வெளியில் அவுட்டரில் தான் செய்யணும். நிறைய பேர் யோசனை பண்ணாங்க, அவுட்டரில் செய்யக்கூடாது, இது நல்லதல்ல, பர்மிஷன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. அதனால வந்து நம்ம அறப்போரா பண்றதுனால ஒரு ஸ்கூல்ல நம்மளுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக நம்ம மரியாதை பண்ணி அருமையா அறப்போர் பண்ணிட்டு நம்ம கிளம்பணும். அங்க இருக்கிறவங்க, அங்க நம்மளுக்காக உயிரை விட்டு கொண்டிருக்கிற அந்த சகோதரர்களுக்காக நாம எல்லாம் இங்க ஒன்று கூடியிருக்கிறோம். ஹலோ, நம்ம இப்ப நல்லா கேட்டுக்கிறீங்க. எல்லாத்துக்கும் காரணம் யார் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ இந்த நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் யார் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் நினைக்கிறேன். தெரியாதவங்க கேட்டுக்கிறீங்க. தெரியாதவங்களுக்கு சில குறிப்புகள் கொடுக்குறேன், கேட்டுக்கிறீங்க. இந்தியாவில் நடக்கிற நிலைமைக்கு காரணம் யார் என்று சொன்னா நல்லா தெரியும். AWBI என்கிற ஒரு நிறுவனம் தான், ஒரு 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 ட்ரஸ்ட் தான் இதை செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். வாட்ஸ்அப் இருக்கிறவங்களும் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கேன். இதில் விஷயமா நிறைய நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அதனால வந்து நல்லா கேட்டுக்கிறீங்க. இதில் வந்து நிறைய வெளிநாட்டு கம்பெனிகள். கொஞ்சம் அமைதியாக கேட்கணும், அமைதியாக கேட்டுக்கிறேங்க. கொஞ்சம் நான் முக்கியமான செய்தி சொல்லிட்டு முடிச்சுக்கிறோம். அந்த கண்டனை கொடுத்தா முடிக்கணும். இந்த இதை ஏன்னா இந்த இதை என்ன ஆரம்பத்தில் கடவுள் வளர்த்து நம்ம இதெல்லாம் பண்ணி தான் செய்யணும். ஆனால் நம்மளுக்கு நேரம் இல்லாததுனால ஏன்னா கூட்டங்கள் அதிகமாக இன்னும் வந்து கொண்டு இருக்குது. அதுக்குள்ள நம்ம சீக்கிரம் முடிக்கணும். நம்முடைய ஒரு குடும்பம் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரே ஒரு குடும்பம் இந்த அத்தனை பேரையும் கட்டி போட்டு வச்சிருக்கிறது. அந்த குடும்பத்துக்காக இன்னைக்கு அமெரிக்காவும் சரி இந்தியாவும் சரி சேர்ந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறது. காரணம் என்ன உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. நிறைய நம்மளுக்கு வந்து அங்க இந்தியாவில் வந்து நிறைய நமக்கு தமிழர்களுக்கு கொடுக்கிற அநியாயம் கொஞ்சம் நஞ்சமல்ல, எல்லாருக்கும் தெரியும். இந்த 2 பேர், அதாவது நல்ல கிடையாது, சின்ன கிருஷ்ணாவும் நந்திதா கிருஷ்ணாவும் இவங்க
இவங்க 2 பேரும் தான் இந்த AWBIல வந்து அவங்க தான் பொறுப்பாளராக இருக்கிறாங்க, அவங்க தான் சிஇஓவா இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் செய்யற இந்த பிரச்சனைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு காலேஜ்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து இன்னைக்கு ரயில் போராட்டம், கடையெடுப்பு, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொன்னா எத்தனை கோடி ரூபாய் லாஸ் ஆகி கொண்டு இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா ஒரே ஒரு குடும்பத்துக்காக இந்த கவர்மெண்ட், அமெரிக்க கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறது. இதை மட்டும் நான் தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த கண்டனத்துக்கு நம்ம காரணம் என்னன்னு சொன்னா இத்தனை ஃபேமிலி, இத்தனை குடும்பங்கள் நம்ம இங்க வந்து கஷ்டப்படுறோம். எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். எத்தனை பேர் டிரைவரா இருக்கிறோம், எத்தனை பேர் ஹவுஸ் பாயா இருக்கிறோம். ரொம்ப 40 நாள் 50 நாளுக்கு வந்து கஷ்டப்பட்டு இந்த நாட்டில் வந்து கிடக்குன்னு நம்மளுக்கு தலைவிதியா சொல்லுங்க கொஞ்சம். எதுக்காக நம்ம இப்படி இவ்வளவு கஷ்டப்படுறோம்? நம்ம நாடு நல்லா இருக்குங்கிறதுக்காக கஷ்டப்படுறோம். ஆனா அந்த நாட்டை வந்து இன்னைக்கு அமெரிக்கக்காரங்களுக்கு இந்த ஒரு குடும்பத்துக்காக விற்று கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்வோம், வேற ஒண்ணும் கிடையாது. கண்டிப்பா இதுல கண்டிப்பா நம்ம ஜெயிக்க போறோம். கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். இந்த சொன்ன மாதிரி இந்த பீட்டாவை யாரை இயக்குறான்னு சொன்னா ஒரு ஜோஷிபுராங்கிற ஒரு அமெரிக்கன் தான் இயக்கிக்கிட்டு இருக்கிறான். இந்த பீட்டாவை உங்களுக்கு எல்லாரும் தெரியும். பீட்டாங்கிற ஒரு இந்திய நிறுவனத்தை, இந்த பீட்டாங்கிற ஒரு ஒரு முக்கியமான ஒரு இதை யாரு இயக்கிக்கிட்டு இருக்கிறான்னா ஜோஷிபுராங்கிற ஒரு அமெரிக்கன் இயக்கி கொண்டு இருக்கிறான்ங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? அப்படிப்பட்ட இந்த அமெரிக்கன் கையில கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு என்ன தலைவிதியா? இந்தியாவில் அதை நடத்துறதுக்கு ஆளை இல்லையா? இதுதான் சொல்றேன். நம்ம எல்லாம் வந்து ஏமாளியாக இருந்துகிட்டு இருக்கிறோம். காரணம் என்ன? நம்ம காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போது காங்கிரஸ் ஆட்சி தான் நம்மளுக்கு அமெரிக்காவுக்கு கூட பின்னாடி போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மாற்று ஆட்சியை கொண்டுட்டு வந்தோம். இந்த ஆட்சி அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப காரணம் என்ன? எல்லாருமே ஒரு குட்டையில ஊர்ல மக்களா தான் இருக்கிறாங்க. தமிழர்களுக்கு ரொம்ப துரோகம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு கண்டிப்பா கூடிய சீக்கிரம் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அங்கே நடந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையை அவர்கள் தீர்த்து வைப்பாங்க. அவங்களுக்காக நம்ம இந்த கோயத்துல நம்ம செய்யற ஒரு எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நடக்கிற மாணவர் போராட்டத்தை மதிச்சு அவங்களோட ஃபீலிங்ஸை மதிச்சு இங்க வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, மிக நன்றி. ஜல்லிக்கட்டுங்கிறது இப்போ ஒரு ரீசன், மக்களுக்கு ரீசன். லாஸ்ட் இயர் இதை தடை பண்ணிட்டாங்க. ஆனா இந்த லாஸ்ட் 1 வருஷமா நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு அடுக்கடுக்கால நடக்கிற மத்திய அரசியல் விரோத போக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு மேல நீ திணிக்கிற விரோத போக்கிற்கு எதிராக இப்ப நடந்துட்டு இருக்கு இந்த போராட்டம். ஜல்லிக்கட்டை ஒரு ரீசனா வச்சு மக்கள் எல்லாரும் சேர்ந்திருக்காங்க. அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க எல்லாருக்குமே அந்த அரசியல் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். அடுக்கடுக்கா தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க ஒவ்வொரு பிரச்சனை என்னன்னு தெரியும். அதுல கொந்தளிச்சுதான் மக்கள் இப்ப எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டை நம்ம ஆதரிச்சு இன்னொரு காரணமா காட்டி தமிழ்நாட்டு மக்கள் மேல அவங்க இருக்கிற விரோத போக்கு மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம் இது. அவங்க தமிழ்நாட்டு மக்கள் மேல காமிக்கிற இந்த விரோத போக்கிற்கு எதிரான போராட்டம் இது. We need ஜல்லிக்கட்டு. We save ஜல்லிக்கட்டு. இங்கே வந்திருக்கக்கூடிய எனது இனமான எனது தமிழ் உறவுகளுக்கு இந்த அறப்போரானது என்று வாடிவாசலிலே ஜல்லிக்கட்டு காலை சீறி வருகிறதோ இங்கே இருக்கின்ற தமிழன் ஒவ்வொருவரின் மனதிலும் ரத்தம் கொதித்துக் கொண்டிருக்கிறது. அங்கே எனது சகோதர சகோதரிகள் துடித்துக் கொண்டிருப்பதை கண்டு இப்போதே சென்று விடுவோம் என்று எனது உள்மனது அல்ல, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மடவன் நெஞ்சங்களிலும் கொதித்து எழுந்து கொண்டிருக்கிறது எனது தமிழ் உறவுகளே. ஆக்சுவலி இந்த ஸ்கூலில் கொடுத்த டைமிங் half an hour 10 மினிட்ல முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் கலந்து போகிறாங்க. உங்களோட கோரிக்கை இங்கே வச்சாச்சு. அதுக்கப்புறம் மக்கள் கலந்து போகிறாங்க. இப்போ ஒரு ஆளாக ஒரு குரூப்பாக, ஏன்னா இங்கே சட்டப்படி நம்ம அதிக நேரம் எடுக்க முடியாததுனால இப்போ முடிச்சு கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இப்போ NBS சார்பாக நாங்கள் இப்போ நன்றி சொல்லி முடிக்கிறேன். இப்போ இங்கே முன்னாடி
தமிழகத்தினுடைய பாரம்பரியம். ஆயிரம் ஆண்டுகளாக தமிழர்கள் நடத்தி வந்த ஜல்லிக்கட்டு என்கிற விவசாயத்தை சார்ந்த உழவு தொழிலை சார்ந்த ஜல்லிக்கட்டை தடை செய்திருக்கக்கூடிய அந்த அசாத்தியமான சட்டத்தை நீக்கி அவசர சட்டம் என்று ஏதாவது ஒரு சட்டத்தை நிறைவேற்றாமல் நிரந்தர தீர்வாக நிரந்தர சட்டமாக தமிழகத்திற்கு ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி குவைத்திலே நாங்கள் இந்த தமிழ் வளாகத்திலே தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஜல்லிக்கட்டுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கண்டனத்தை இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம். தமிழ்நாட்டில் நடக்கிற ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டத்துக்காக நான் சந்தோஷப்படுறேன். அவங்களுக்கான ஒரு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜல்லிக்கட்டுங்கிறது எங்களோட கலாச்சாரம். எங்களோட கலாச்சாரத்தில் கை வைக்கிறதுக்கு பீட்டா போன்ற வெளிநாட்டு அமைப்புகளுக்கு உரிமை இல்லை. இந்த விஷயத்தில் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த குவைத் நாட்டில் ஒட்டுமொத்த தமிழர்களாக எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுக்கு தடை செய்யப்பட்ட மத்திய அரசுகளுக்கும் மாநில அரசுகளுக்கும் எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில் எங்களுடைய உறவுகளுக்காகவும் நாங்கள் இந்த குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்த தமிழர்கள் ஜல்லிக்கட்டின் அவசியம் நடக்க வேண்டும். இது அந்நிய அமெரிக்க சக்தி கைக்கூலிகளால் இது நடந்துக்கிட்டு எங்கள் தமிழ்நாட்டோட கலாச்சாரம் ஜல்லிக்கட்டு இவங்க ஜெர்சி பசை கொண்டு வர்றதுனால இவங்க காளை மாட்டுகளை ஒழிக்கிறதுக்காண்டி இது நடந்துட்டு இருக்கு. அதனால நாங்கள் உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த தமிழர்களும் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழனா உலகத்தில் இந்த கடைசியிலேருந்து அந்த நார்வே வரைக்கும் அலாஸ்கா வரைக்கும் வேலை பார்க்குற தமிழன் தான். எந்த துறையில உயர்ந்து நிற்கிற தமிழன் தான். தமிழ் நடக்காது. வெற்றி நீங்க பாக்குறீங்க இப்போ ப்ரோக்ராம் முடிஞ்சும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ரொம்ப நன்றி. தனியாக கிடைஞ்சவங்களை ஒன்று சேர்த்துட்டீங்க. இனிமேல் தான் ஆரம்பம். இது மாதிரி எல்லா விஷயத்திலையும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு சாவு மணி அடிக்கிறோம். அவர்களுடைய பிறப்புரியான ஜல்லிக்கட்டின் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த தமிழ் சமூகத்துக்கும் குடிமிருக்கக்கூடிய புலம்பெயர்ந்து வாழக்கூடிய இந்த தமிழ் சமூகத்தினுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு மார்க்கத்தால் இஸ்லாமியன், இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன், சில நேரங்களில் கேவலமான இந்தியன் என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழர்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த மனவேதனையை வெளிப்படுத்துறோம். தமிழர்களுக்கு இதுவரைக்கும் இந்த அரசாங்கமோ மற்ற தமிழகத்தில் நடக்கிற கொடுமைகளை நாங்கள் இங்கே வெளிப்படுத்துறோம். இங்கே நாங்கள் குவைத்தில் இருந்தாலும் தமிழர்கள் உணர்வோடு கூட நாங்கள் இங்கே நிற்கிறோம். ஜல்லிக்கட்டு நடக்கணும். தமிழர்களுடைய பண்பாடு மறையக்கூடாது. தமிழர்களுடைய இனம் மறையக்கூடாது. எங்களை அழிக்க முடியாது. தமிழர்கள் அவருடைய வீரம் எல்லாம் மறையாது. பீட்டா ஒளியணும். நம்மளுடைய பாரம்பரியம் நிலநாட்டப்படணும். எல்லாமே நம்மளுடைய விவசாயம் நம்மளுடைய விவசாயம் மறுபடி இது ஒரு போராட்டத்துக்கு ஆர்வமா இருக்கணும். கண்டிப்பா சொல்லுங்க சார். ஒரு போராட்டத்துக்கு ஆரம்பமா இருக்கணும். தமிழர்கள் எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு வேணும். அவசர சட்டம் உடனடியாக கொண்டுட்டு ஜல்லிக்கட்டுக்கு எல்லா வருஷமும் நடக்கிற மாதிரி நிரந்தரமான தீர்வு மட்டும்தான் வேணும். அந்த திட்டம் நிறைவேற்ற வரைக்கும் நாங்க போராடிட்டே தான் இருப்போம். தமிழர்கள் போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க. பீட்டாவை புறக்கணிக்கிறது தான் எங்களுடைய இந்த திட்டத்தோட முதல் கோரிக்கை. அதுதான் பீட்டாவை உடனே. இது தமிழருடைய கலாச்சாரம். இதை நிறுத்துறதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது. எந்த விதமான உரிமையும் கிடையாது. தமிழருடைய காலம் 2000, 1000, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது நடந்து வருது. இதனுடைய ஜல்லிக்கட்டு விளையாட்டு நாங்க பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு விளையாடுறது இயல்பு. தமிழர் எல்லாருக்கும் இது இயல்பு. அதனால இதை நிறுத்துறதுக்கு எந்த விதமான உரிமை யாருக்கும் கிடையாது. இந்த போராட்டம் நம்மளுடைய எழுச்சி மிக்க இந்த போராட்டம் இதோட நிக்கிறது இல்லை. இது ஆமா, எப்பேற்பட்ட போராட்டம் நடத்தினாலும் அந்த அமைதியை நம்ம காக்கிற இந்த போராட்டத்தின் மூலமாக இந்த தமிழுக்கு ஒரு நல்லுலகம் இல்லை. இந்த முழு உலகத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஜல்லிக்கட்டு தடை நிரந்தரமாக நீக்கப்பட வேண்டும். பீட்டா என்கக்கூடிய அமைப்பு இந்த உலகத்தை விட்டு தொடை தெரியப்பட வேண்டும். தமிழர்கள் ஒற்றுமை ஓங்கப்பட வேண்டும். இந்திய ஜனநாயக நாட்டுடைய இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த நாட்டுடைய சட்டம் திட்டம் எதுவாக இருந்தாலும் இந்த போராட்டத்தின் மூலமாக விடிய காலையில எழுந்திரிச்சதுலேருந்து 6 மணிலேருந்து இந்த கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டம் கூடி இருக்கிறாங்கன்னாக்க எல்லாரும் ஒரு அந்நிய மண்ணில் நாங்க கூடி இருக்கிறோம். எங்களுடைய உணர்வுகள் எங்க தாயகத்தில் அந்த மக்கள் பாட்டுக்கு இதுக்கு முன்னாடி நாங்க இது ஒண்ணுமே கிடையாது. எங்க மக்கள் அங்க உட்கார்ந்து
அங்க படுற பாட்டுக்கு முன்னாடி இது ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் எங்களுடைய ஒரு சிறு பங்கு, எங்களால முடிஞ்ச ஒரு சிறு பங்குக்காக நாங்கள் இந்த கூட்டத்தின் மூலமாக நாம் உலகத்துக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், மக்களுக்காகத்தான் சட்டமே தவிர சட்டத்திற்காக மக்கள் இந்த விஷயத்துல உலகத்துடைய மனிதம் பாதுகாக்கப்பட வேண்டும், மனித நேயம் பாதுகாக்கப்பட வேண்டும், மனிதர்களுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், பாரம்பரியம் பாதுகாக்க வேண்டும். இதன் முக்கிய காரணமாக மதம், மொழி, இனம் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லாரும் ஒரு தாய் மக்கள் தமிழர் என்ற உணவு இங்க நீங்க பாருங்க, இப்போ சின்ன பிள்ளைங்களும் காலையிலேருந்து எல்லாரும் காலையிலேருந்து 7 மணிலேருந்து வந்திருக்கிறோம் பாருங்க. கோயிலில் சின்ன குழந்தைகளும் இந்த கோரிக்கை கொண்டு நின்று கொண்டு இருக்காங்க. காலையிலேருந்து நம்ம வந்திருக்கிறோம் இங்கே எல்லாரும். உங்கள் கோரிக்கை என்ன சொல்லுங்கள் சார்? நம்மளாம் இங்கே வந்துட்டு அயல் நாட்டில், இங்கே வந்து நம்ம வெளிநாட்டில் வேலை செய்கிறோம். எங்கள் பசங்களாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு போகிறப்ப நம்மளோட பாரம்பரியம், நம்மளோட மண் இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக. நம்ம இங்கே பேண்ட் ஷர்ட் போட்டு நம்ம சுற்றிட்டு இருந்தாலும் அங்கே போய் நம்ம மீசை முறுக்கிட்டு நம்ம வேட்டி கட்டிட்டு நம்ம அங்கே போகிற மர தமிழகம் தான். நம்மளோட காலத்துக்கு கட்டுப்பட்டு தான் இங்கே வேலை செய்கிறோம். நம்மளோட பாரம்பரியத்தை யாருக்கு வேண்டி, எந்த ஆட்சியும் எந்த அரசியல் கட்சிக்கு வேண்டி நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. அவங்க பீட்டா யாரு? Peter, they have took the decision, they have take the reaction. We have showed our best, bigger reaction. We will close Peter and we will survive and we will do our Jallikattu. Yes. Thank you, sir. Okay. சமைத்து போயிருக்கிற அளவுக்கு இந்த கோயத்தில் உள்ள மக்கள் அத்தனை பேர் ஒன்று கூடியிருக்காங்க. இது ஒன்று போதுங்க. தமிழ்நாட்டை கலக்கக்கூடிய ஒரு சில தமிழர்கள் ஒன்று கூடுறாங்கன்னா இனிமேல் எப்போதும் சரி எதுக்கும் குரல் கொடுக்க தயாராக இருக்கலாம். அதனால எப்படி இந்த நிச்சயமாக நாம் இந்த கோரிக்கையை நிச்சயமாக நம்மளுடைய 2 அரசுகளும் நிச்சயமாக நம்மளுக்கு வந்து கொடுக்க நம்மளுக்குங்கிற நம்பிக்கை இந்த கூடுதல் மக்கள் மூலமா நம்ம தெரியப்படுத்திக்கிறோம். தமிழர்களுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை முதல்ல ஆதரித்து களத்தில் இறங்குவது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனுடைய தலைவர் தளபதி அவர்கள் அலங்காநல்லூருக்கே சென்று உண்ணாவிரதம் இருந்தார். மிகப்பெரிய பிரமாண்டமான உண்ணாவிரதம் இருந்தார். அதனை தொடர்ந்து இன்றைக்கு ரயில் மேல் அறிவிச்சிருக்கிறார். எப்பொழுதுமே தமிழனுக்காக துணை நிற்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கு அச்சமில்லை. இந்த வீர விளையாட்டு தமிழ்நாடு, இது வந்து கட்சி சம்பந்தப்பட்டது இல்லை. தமிழ் மக்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க தான் எங்களுடைய அமைப்புக்கு வந்து முக்கிய ஊக்கத்தொகம். ஸோ இவங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மேடைக்கு ஒரு பேச்சு, மேடைக்கு ஒரு திறமை வேண்டும்னு கண்டிப்பாக அந்த எங்களுடைய கான்செப்டாக தொடங்கி இன்னைக்கு வந்து ஒரு ஜல்லிக்கட்டில் முதல் போராட்டமாக நாங்கள் எடுத்து செய்து வெற்றிக்கான இருக்கின்றோம். கண்டிப்பாக எங்களுடைய வெற்றி கோயத்திலிருந்து தொடங்கி அகில உலகத்திற்கு போராடி இன்னும் ஓரிரு நாளில் எங்களுக்கு ஜல்லிக்கட்டை நாங்கள் காலை அவுத்து விடுவோம் என்று எங்களுடைய வீரர்கள் பேசிக்கொண்டு எங்கள் தமிழர் ஒற்றுமையோடு என் சகோதரர்கள் அனைவரும் போராடி கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா கோயிலில் இந்த மாதிரி ஒரு கூட்டம் சேர்க்கறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் வந்து காலையில் 6 மணிலேருந்து இன்றைக்கி 10 மணி ஆக போகுது, 11 மணி ஆக போகுது. இந்த மாதிரி கூட்டம் இன்னும் கலையில் நீங்கள் சொல்லி கலை இருக்கீங்க. ஆனால் ரொம்ப நல்லபடியாக இந்த கோரிக்கை உங்களது. இப்போ சொல்லுங்கள் உங்கள் கோரிக்கை, கோயிலில் நீங்கள் வச்ச இந்த ஃபங்க்ஷன் இது பற்றி சொல்லுங்கள் நீங்கள். அதாவது ஒட்டுமொத்த தமிழர்கள் இங்கே நாங்கள் இருக்கிறோங்கிறத, இந்தியாவில் இருக்கக்கூடிய எனது மாணவ மாணவிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோங்கிறத இங்கே விளக்குறதாக ஒரு கூட்டம் நடத்தணும். இது வந்து எதுக்காக நம்ம ஒட்டுமொத்தமாக நாங்கள் அனைவரும் ஒன்று கூடணும் அப்படின்னாக்கா, இதற்காக நான் இந்த முயற்சியை எடுத்தேன் அப்படின்னாக்கா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எனது சகோதர சகோதரிகள் தமிழ்நாட்டில் அங்கே கடற்கரையிலையும் புழுதியிலையும் மணலையும் வெயிலையும் பார்க்காம பணியையும் பார்க்காம பொருட்படுத்தாமல் எனது குழந்தைகள்லேருந்து எனது சகோதர சகோதரிகள்லேருந்து என்னுடைய தாய் தகப்பனாக இருக்கக்கூடிய 60 வயதிற்கு மேற்பட்டவங்க உட்பட அனைவரும் அங்கே நம்மளுடைய பாரம்பரியம், தமிழனாகிய ஒவ்வொருத்தருடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்காக அங்கே போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தில் நாங்களும் பங்கெடுத்துக்கணும்னு நினச்சோம். எங்களால் ஊரில் போய் பங்கெடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலைனால நாங்கள் அனைவரும் இன்றைக்கி இங்கே ஒன்று கூடியிருக்கோம். இன்று ஒரே ஒரு குரல் பதிவை நம்பி இத்தனை ஆயிரக்கணக்கான பேர் ஒரு குரல் பதிவு, கதிரவன் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு குரல் பதிவுக்கு 1000 பேர் கூடியிருக்காங்க. இது எனக்காண்டி கூடின கூட்டம் அல்ல, இது தமிழனை பறைசாற்ற வேண்டும் என்ற கூடின கூட்டம். தமிழன் நாங்கள் எங்கிருந்தாலும் ஒற்றுமையுடன் இருப்போம் என்பதை பறைசாற்றுவதற்காக கூடின கூட்டம் இது வந்து சாதாரண கூட்டம் நினச்சிடாதீங்க. அதே போல் இங்கே வந்திருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேசுகிறது குறைவாக பேசினாலும் தெளிவாக பேசின டிவிஎஸ் குரூப்போட நிறுவனர்
டாக்டர் ஹைதர் அலி அவர்களுக்கு ஹைதர் அலி அண்ணன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி இந்த திருநாட்டில் தெரிவிச்சுக்கிறேன். நேற்று இரவு நான் போய் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு பண்ணணும்னு சொல்லி, அவர் சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் அண்ணன் அந்த அளவுக்கு பேசுவாங்களான்னு தெரியல, ஆனால் அவங்க அவ்வளோ ரெஃபர் பண்ணிட்டு பேசினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறமா நான் ஒரு சில நண்பர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யார் அப்படின்னு பார்த்தாக்கா, கார்மல் ஸ்கூலில் பிடி சாராக இருக்கக்கூடிய சதீஷ், அவருடைய அனுமதியின் பேரில் அவர் டாட் டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கக்கூடிய அருமை சகோதரர் சாமி அவர்களுடைய ஊந்துதலின் பேர்லையும் வாலிபால் நண்பர்கள் தமிழ் வாலிபால் நண்பர்களுடைய ஊக்கத்திலையும் தான் இந்த நிகழ்வு இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை அடைஞ்சிருக்குது. இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னாக்கா, இவங்கெல்லாம் உறுதுணையாக இல்லை அப்படின்னாக்கா இந்த நிகழ்வை என்னால் இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. தமிழ் வாலிபால் நண்பர்களுக்கும் குறிப்பாக அருமை அண்ணன் சாமி அவர்களுக்கும், அடுத்தபடியாக பிடி கார்மல் ஸ்கூலில் விளையாட்டு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இந்த சதீஷ் அதே போல சதீஷ் பிடி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது ஒட்டுமொத்த தமிழர்களின் குரல், குவைத்திலே வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களின் குரல். தமிழர் ஒற்றுமை, சேவ் ஜல்லிக்கட்டு, சேவ் ஜல்லிக்கட்டு. யானை கல்ஃபில் இன்னைக்கு போராட்டம் நடக்கிறதுக்காக மக்கள் வந்து கொண்டு இருப்பாங்க. நீங்கள் பார்க்குறீங்க இப்போது